டியர் ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸை ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் தி செஷன். இந்திய விமானப்படையில் பிரான்சிடமிருந்து வாங்கப்பட்ட ரஃபேல் போர் விமானங்கள் ஏற்கனவே சேர்க்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் மேலும் 114 ரஃபேல் போர் விமானங்களை 3.25 லட்சம் கோடிக்கு வாங்க இந்தியா முடிவு செய்துள்ளது. இவற்றில் 96 விமானங்கள் இந்தியாவில் தயாரிக்கப்படும். மீத விமானங்கள் பிரான்சிடமிருந்து பெறப்படும். இந்த விமானத்தில் ஹேமர் ரக ஏவுகணைகளை பயன்படுத்தப்படுகின்றன. விமானப்படையில் அதிகளவில் ரஃபேல் போர் விமானங்கள் இடம்பெறும் போது இதில் பயன்படுத்தப்படும் ஹேமர் ஏவுகணைகளை இந்தியாவில் கூட்டாக தயாரித்தால் இவற்றை இறக்குமதி செய்யும் தேவை ஏற்படாது என இந்தியா கருதியது. இத்திட்டத்துக்கு பிரான்ஸ் ஒப்புக்கொண்டது. இந்நிலையில் பிரான்ஸ் அதிபர் மூணு நாள் பயணமாக இந்தியா வந்தார். அவர் பிரதமர் மோடியை சந்தித்து பேசும்போது ஹேமர் ஏவுகணைகளை இந்தியாவில் தயாரிக்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகலாம் என எதிர்பார்க்கப்படுவதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 114 ரஃபேல் போர் விமானங்கள் வாங்குவது தொடர்பாகவும் இந்த சந்திப்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது. இலக்கை தரைமட்டமாக்கும் என்பதற்காக இந்த ஏவுகணைக்கு ஹேமர் என பெயரிடப்பட்டுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது வானிலிருந்து தரை இலக்குகளை துல்லியமாக தாக்க இந்த ஏவுகணை பயன்படுத்தப்பட்டது. குறிப்பிடத்தக்க 330 கிலோ எடையுள்ள இந்த ஏவுகணை நேவிகேஷன் உதவியுடன் 60 முதல் 70 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும். இந்த ஏவுகணையை பிரான்சில் உள்ள சஃப்ரான் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறது. இந்நிறுவனம் இந்தியாவில் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து ஹேமர் ஏவுகணைகளை தயாரிக்கும். சுற்றுச்சூழல் ஆர்வலரான ஆஷிஷ் கோத்தாரி என்பவர் கிரேட் நிக்கோபார் திட்டத்துக்கு எதிராக என்ஜிடியில் வழக்கு தொடர்ந்தார். அவர் தாக்கல் செய்த மனுவில் இத்திட்டம் 2019ஆம் ஆண்டின் தீவு கடலோர ஒழுங்குமுறை மண்டல விதிகளை மீறுவதாக குற்றம் சாட்டியிருந்தார். குறிப்பாக 700 ஹெக்டேர் பரப்பளவிலான கட்டுமானங்கள் வளர்ச்சி பணிகளுக்கு தடை விதிக்கப்பட்ட பகுதிகளில் வருவதாக அவர் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் தலைமையிலான 6 பேர் கொண்ட சிறப்பு அமர்வு இந்த திட்டத்துக்கு ஒப்புதல் வழங்கி அதற்கு எதிரான மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்தது. இத்திட்டத்திற்கு வழங்கப்பட்ட சுற்றுச்சூழல் அனுமதியில் போதுமான பாதுகாப்பு நடவடிக்கைகள் இருப்பதாகவும் எனவே இதில் தலையிட தகுந்த காரணங்கள் இல்லை என்றும் என்ஜிடி கூறியுள்ளது. மேலும் சுற்றுச்சூழல் அனுமதியில் குறிப்பிடப்பட்டுள்ள நிபந்தனைகளை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் ஒழுங்குமுறை முகமைகளும் முழுமையாகவும் கண்டிப்புடனும் பின்பற்ற வேண்டும் என்று தீர்ப்பாயம் தனது உத்தரவில் தெரிவித்துள்ளது. கிரேட் நிக்கோபார் திட்ட மதிப்பு 80,000 கோடி ஆகும். இத்திட்டம் 166 சதுர கிலோமீட்டரில் செயல்படுத்தப்பட உள்ளது. சரக்கு பெட்டக மாற்று முனையம், ஒருங்கிணைந்த நகரம், இராணுவ மற்றும் சிவில் பயன்பாட்டிற்கான விமான நிலையம், 450 MVA எரிவாயு மற்றும் சூரிய சக்தி மின் உற்பத்தி நிலையம் ஆகியவற்றை இத்திட்டம் உள்ளடக்கியுள்ளது. பிரதமரின் சூரிய இல்லம் இலவச மின்சார திட்டத்தை மத்திய அரசு கடந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி 13ஆம் தேதி அறிமுகம் செய்தது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் வீடுகளின் கூரைகளில் சூரிய சக்தி தகடுகளை அமைப்பதன் மூலம் 300 யூனிட் வரை இலவச மின்சாரம் வழங்குவதாகும். 75,021 கோடி நிதி ஒதுக்கீட்டில் தொடங்கப்பட்ட இத்திட்டம் மார்ச் 2027க்குள் 1 கோடி வீடுகளில் சோலார் அமைப்புகளை நிறுவுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. மத்திய அரசு ஒரு வீட்டுக்கு 78,000 வரை ஒருமுறை நிதியுதவி வழங்குகிறது. இந்த திட்டத்தின் கீழ் கடந்த 2 ஆண்டுகளில் நாடு முழுவதும் சுமார் 8,691 மெகாவாட் திறன் கொண்ட 23 லட்சத்துக்கும் அதிகமான ரூஃப்டாப் சோலார் அமைப்புகள் நிறுவப்பட்டுள்ளன. இதற்காக அரசு 16,932 கோடி மானியம் வழங்கியுள்ளது. இந்த திட்டத்தை பயன்படுத்தி கொண்டதில் குஜராத், மகாராஷ்டிரா மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் முன்னிலையில் உள்ளன. குஜராத்தில் 5.6 லட்சத்துடன் முதலிடத்திலும், மகாராஷ்டிரா 2ஆம் இடத்திலும், உத்தரப்பிரதேசம் 3ஆம் இடத்திலும் உள்ளன. ஜம்மு காஷ்மீரின் காண்டி பகுதியில் கட்டப்பட்டு வரும் ஷாப்பூர்
காண்டி அணை அடுத்த மாத இறுதியில் நிறைவடையும் போது பாகிஸ்தானுக்கு செல்லும் தண்ணீர் நிறுத்தப்படும் என மாநில நீர்வளத்துறை அமைச்சர் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் கடந்த ஆண்டு நடைபெற்ற பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பின் பாகிஸ்தானுடன் செய்து கொண்ட சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தப்படும் என பிரதமர் மோடி அறிவித்தார். இதுகுறித்து காஷ்மீர் நீர்வளத்துறை அமைச்சர் கூறும்போது, ஜம்மு காஷ்மீரின் காண்டி பகுதியில் ஷாபூர் காண்டி தடுப்பணை திட்டம் 40 ஆண்டுகளாக கிடப்பில் இருந்தது. இதன் காரணமாக காஷ்மீரில் 80 கிலோமீட்டர் தூரத்துக்கு அமைக்கப்பட்ட ரவி நதிநீர் கால்வாய், 492 கிலோமீட்டர் தூரத்துக்கு அமைக்கப்பட்ட நீர் விநியோக பாதை பயன்படுத்தப்படாமல் இருந்தது. பிரதமர் மோடியின் தலைமையின் கீழ் இத்திட்டம் மாற்றியமைக்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீரில் செனாப் ஆற்றின் குறுக்கே அமைக்கப்படும் 4 நீர் மின் நிலைய திட்டங்களும் வேகமாக நடைபெறுகின்றன. மத்திய அரசின் 485 கோடி மதிப்பீட்டில் தொடங்கப்பட்ட ஷாபூர் காண்டி தடுப்பணை திட்டம் அடுத்த மாதம் 31ஆம் தேதிக்குள் நிறைவடையும். இதன் மூலம் ரவி ஆற்றிலிருந்து பாகிஸ்தானுக்கு வீணாக செல்லும் நீர் தடுத்து நிறுத்தப்படும். இந்த தடுப்பணை திட்டம் மூலம் ஜம்மு காஷ்மீரின் கதுவா மற்றும் சம்பா மாவட்டங்களில் 32,173 ஹெக்டேர் நிலங்களுக்கு, பஞ்சாபில் 5,000 ஹெக்டேர் நிலங்களுக்கும் நீர்ப்பாசன வசதி கிடைக்கும் என்று தெரிவித்தார். இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் பற்றின உங்களோட ஒப்பீனியன்ஸை கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். we will discuss about it. and then லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். we'll see you on the next video.